ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. ஸோ 2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க, ஏன்னா 2 ஸ்பூனுக்கு மேலே போச்சுன்னா அது சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்க போகிறேன். சைட் பை சைட் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேன். ஸோ நான் எப்போதுமே புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை தான் நிறையா போடுவேன். 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான ரசம். ஸோ 4 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி, இதை ஊற வச்சுப்போம். தக்காளியை நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிறத மட்டும் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். சைட் பை சைட் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். வானல் போட்டு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கீரி வச்சுருந்த காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிடுறேன். அடுப்பு சிம்மில் வச்சுப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு. என்னடா அது சாம்பார் பொடி போடுறேன்னே நினைக்காதீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகமாக சாம்பார் பொடி போட்டுறாதீங்க, 1 டீஸ்பூன் போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நம்ம பருப்பு வேக வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அதை நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்க்க போகிறோம். இப்போ பருப்பு, உப்பு தேவைக்கேற்ப, மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ நான் சொன்னது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், சிம்பிளான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வானல் அடுப்புலையே வைக்காமல் நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையும் கீழே வச்சே சேர்த்துட்டு, பருப்புலேருந்து எல்லாத்தையுமே கீழே வச்சே சேர்த்துட்டு, அப்புறம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே நிறுத்தி இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடுகை மட்டும் நெய்யில் தாளித்து கொட்டி சேர்த்து கலந்துடலாம். அப்படியும் பண்ணலாம். பட் எல்லாருக்குமே நெய் டேஸ்ட் பிடிக்குமான்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம், அது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த பருப்பு ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ ரசத்தை ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா, வார கடைசி ஆனதுனால காய்கறிலாம் தீர்ந்துருச்சு. ஸோ இருக்கிற காய்கறிலாம் வச்சு ஒரு கூட்டு பண்ணுறேன். பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.